சாப்பாட்டுலேயும் அவங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்களே, குடிக்கிறதுலையும் எல்லாத்தையும் குடிக்கலாங்கிறது கிடையாது. அதுலேயும் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கும் அவனுக்கு அதில் கட்டுப்பாடுகள் இருக்குது. ட்ரெஸ்ஸில் கட்டுப்பாடு இருக்குது. தலைமுடி வைத்திருக்கிறதுல அவனுக்கு கட்டுப்பாடு இருக்குது. ஸ்தோத்திரம். அவன் மற்றவங்களோட பழகிற விஷயத்துலையும் ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு இருக்குது. அவன் எங்கே போகிறது, ஃபங்க்ஷன்ஸில் போகிறதும் வர்றதும் அதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது. அவன் கலந்து கொடுக்குற விதங்களிலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எல்லைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எசேக்கியேல் 44 தொடர்ந்து சொல்லிட்டே வர. போன 43 தேவனுடையதான அந்த அந்த ஆலயத்தினுடைய ரூபம் எவ்வளோ மகிமையாக இருந்த ஒரு மகிமையை பற்றி தான விஸ்தீர்ணம், அதனுடைய அளவு, அதனுடையதான அறைகளும், அதனுடைய வாசல்களும், அதனுடைய ஒழுங்கு, ஆமாம், அதை குறித்ததான கட்டளைகள், அதை குறித்ததான நியமங்கள், அதை குறித்ததான சட்டங்கள், விதிமுறைகள், அவர்கள் எல்லாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்றும், நாம் அதுக்கப்புறம் தேவனுடைய மகிமை எப்படி ஆலயத்துக்குள் வந்தது என்றும், அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதிப்பதற்காக தேவன் தம்முடையதான ஆசாரிகளை எப்படி அவர்களை முதலாவது பரிசுத்தம் பண்ணுகிறார், ரெண்டாவது பலிபீடத்தை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறார், நான் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும். முதலாவது பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது ஆமென் ஸ்தோத்திர பலி அல்லது தகன பலி செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திர பலி செலுத்தப்பட வேண்டும் அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 சமாதான பலியும் போஜன பலியும் அதுக்கப்புறம் செலுத்தப்பட வேண்டும். சரி, இப்போ வெளிவாசலில் கூப்பிட்டு நிறுத்துறார். வெளிவாசல் தெருவுக்கு வந்துட்டார். ஆலயத்திலிருந்து பார்க்குறார். கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியாக திரும்ப பண்ணிட்டார். பார்த்தா அது பூட்டப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கோம், ஒருவரும் இதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். யார் வந்துட்டா? அந்த மகிமை உள்ளே வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறம் இனி அது என்ன செய்யப்பட்டிருக்குதான்? பூட்டப்பட்டிருக்குதான். போட்டு சொல்கிறார், இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். அப்போ இந்த அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் அந்த மகிமை, தேவனுடைய மகிமையின் தற்சரூபமாகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் நமக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுப்பார், தகன பலியாக ஒப்பு கொடுப்பார் என்பதை அங்கே மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுறதும் பார்க்கலாம். ஆலயத்தின் பரிசுத்தத்தை பற்றி சொல்கிறார். திரும்பவும் வடக்கு வாசலையாக போய் ஆலயத்தின் முகத்தில் கொண்டு போடுறார். கர்த்தருடைய ஆலயம் மகிமையால் நிறைந்ததை கண்டு மோங்குப்புற விடுறார். அப்போ கர்த்தர் மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமம், சகல சட்டம் குறித்து உன்னுடைய சொல்வது எல்லாம் நீ மனதில் கவனித்து, கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வாசற்படியின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும்
அதில் புறப்படுவது இன்ன விதம் என்று நீ ஆலோசித்து பார்த்து இந்த இஸ்ரவேல் வம்சத்தாராகிய இந்த கலகக்காரங்க இருக்காங்களே, கீழ்ப்படியாத முரட்டாட்டமான மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் செய்த அருவருப்புகள் போதும். எப்பா, செய்த அருவருப்புகள் போதும், கீழ்ப்படியாமல் இருந்தது போதும், என்னை மனவேதனை படுத்தினது போதும், என்னை துக்கப்படுத்தினது போதும். நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினைத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் உள்ள அந்நிய புத்தரின் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். நீங்கள் செய்த எல்லா அருவருப்புகளினாலும் அது என் உடன்படிக்கையை மீறினார்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்க? தப்பு என்ன பண்ணீங்க? உன் சர்வத்தில் நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டாலும் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படலை. மனம் திரும்புதல் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்படையான மனம் திரும்புதலுக்கு அடையாளமான விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாலும் உள்ளான இருதயத்தில் அவனுடைய மனம் திரும்புதல் இல்லை. புறஜாதி மக்கள் ஆமென் சோத்திரம், உள்ளேயும் மனம் திரும்புதல் இல்லை, வெளியேயும் மனம் திரும்புதில்லை. அவர் அருவருப்பெல்லாம் உள்ள கொண்டாந்துட்டீங்களே. 8 பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காக்காமல், ரொம்ப கஷ்டம், அதை அந்த பரிசுத்தத்தை காக்காமல் இஷ்டமானவங்களை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் வச்சுட்டீங்க. கண்டவெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்குள் நுழைய ஆரம்பிச்சிட்டான். ஒரு பரிசுத்தம் இல்லாதவன்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் முன்ன நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஜெபம் பண்ணாதவன்லாம் மேடையில் நிற்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருக்கு என்னை குறித்த பயபக்தி இல்லாதவன், என்னோட கூட உறவோ, என்னோட கூட ஐக்கியமோ, என்னோட கூட என்னுடைய வார்த்தை இல்லாதவன்லாம் மேடையில் நிற்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், காவலை காக்கிறதுக்கு. ஏன் காவலை காக்கிறதுக்கு யாரை கொண்டு வச்சிங்க? திருடனையே கொண்டு போய் காவல் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டீங்களே. அப்போ பரிசுத்தம் இல்லாதவனும் என்னோடு கூட சரியான தொடர்பும் உறவும் இல்லாதவனும் கொண்டு போய் நீங்கள் மேடையில் வச்சுட்டீங்களே, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க பார்க்குறீங்களே. அவன் ஆராதனை நடத்துறதுக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கும் அவன் காரியங்களை நிர்வகிப்பதற்கும் கொண்டு போய் வச்சிங்களே. இது எப்படி? இஸ்ரவேல் இருக்கிற சகல அந்நிய புத்தர்களும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் அந்நிய புத்தரும் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதில்லை. நான் அவர்களை கண்டிப்பேன், நான் அவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஜாக்கிரதையா இருங்க பிரதர், ஜாக்கிரதையா இருங்க சிஸ்டர். தேவனுடைய நான் ஜெபிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கேர்சல் ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், முன்னே பாடல் ஆராதனை நடத்துகிற விஷயமா இருக்கட்டும், முன்னே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற விஷயமா இருக்கட்டும், இருதயத்தில் மனம் திரும்புதல் இருக்கணும், வெளிப்படையான பரிசுத்தமும் நமக்கு இருக்கணும், நம்முடைய சரீரமும் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய இதயமும் சுத்தமாக இருக்கணும். போட்டு 10ஆம் வசனம், இஸ்ரவேல் வழி தப்பி போகும்போது என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்களை பின்பற்றுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார். நிச்சயமாக இருக்கலாம், தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. ஜாக்கிரதையா இருங்க. ஆகிலும் அவள் என் ஆலயத்தின் வாசலை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரர் இருந்தாலும் நான் அவள் பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்கிறார். ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக என் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார். கர்த்தர் பரிசுத்தமானவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ இவர்களை சுத்தம் பண்ணுகிறார். இவர்களை ஒரு கூட்டத்தை சுத்தம், எந்த கூட்டத்தை சுத்தம் பண்ணுவார்? யாரை பரிசுத்தம் பண்ணுவார்? யாரெல்லாம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி செலுத்தி தங்களை முற்றிலுமாய் தகன பலியாய் அர்ப்பணித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினவர்களை கர்த்தர் தம்முடையதான பரிசுத்த காவலை காப்பதற்கு அவர்களை ஏற்படுத்தி வைப்பார், அவர்களை பணிவிடைக்காரராக வைப்பார். நம்ம புரிஞ்சுதான் உங்களுக்கு? கர்த்தர் தள்ளிவிடுவார், ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒழுங்கு இருக்குது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. கர்த்தர் எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் ஒன்றுமே இல்லாமல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு விதிமுறை, அது ஆகம விதிமுறைகள், வேதாகம விதிமுறைகளின் படி தான் ஒரு ஊழியம். சும்மா எல்லாரும் பைபிள் எடுத்தவங்கலாம் ஊழியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு அழைப்பு, அதுக்குன்னு ஒரு அபிஷேகம், அதுக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு, அதுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை. இன்னும் வாங்க, இது நல்லா இருக்கும். இந்த பகுதியெல்லாம் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இங்கே கற்றுக்கொள்றதுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு, சபையில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் வருது. பார்க்குறேன், இவன் ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமத்தில் விழப்பண்ண அப்படின்னா, இப்படி சரியான பரிசுத்தம் இல்லாமல் மேலே நிற்கிறவன் இவனை பார்த்து அடுத்தவங்களும் கெட்டு போவாங்க. இவனுடைய ட்ரெஸ்ஸு, இவனுடையதான ஸ்தோத்திரம் நிற்கிற நிலை, இதை பார்த்து விசுவாசிகள் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்தபடினால் நான் என் கையை அவளுக்கு விரோதமாக உயர்த்தினேன்,
அவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்னு கர்த்தர் சொல்கிறார். கவனிச்சிங்களா ஜாக்கிரதையாக இருக்கணும். 13ஆம் வசனம், அவர்கள் எனக்கு 13 எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி சமீபத்தில் வராமலும். கவனமாக இருக்கணும். மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்கள் யாரும் கிட்டாமல் இருக்கணும். அவள் தங்கள் லட்சையும் தங்கள் அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். இப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை அவ்வளோதான் உன்னை அப்புறப்படுத்தி விடுவார். ஆனால் அதுக்கான வழி உண்டு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தவிர வர ஆளும் கிடைக்கல, அதனால் அடி வாங்கிட்டு ஊழியம் செய்யுங்கிறாரு. அடியும் விடும், அதுக்கான அக்கிரமத்தையும் அவன் சுமப்பான். ஆனாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருங்க. நான் என்ன செய்வேன், அந்த ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் செய்ய வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை காவல்காரர் கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் என்னை விட்டு வழி தப்பி போகும்போது பரிசுத்த ஸ்தலத்தை காவலை காக்கிற சாதுவுக்கு புத்திரர் லேவியர் என்னும் ஆசாரிலே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் ரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்தை நிற்பால் என்று கர்த்தருடைய ஆண்டு சொல். அப்போ யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார், இல்லாதவங்களை கர்த்தர் அகற்றி போடுவார். அவள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். அவர்கள் அதனால் கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், புறம்பாக்கப்படுவார்கள், அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஆனால் ஆராதனை செய்வதற்கு பரிசுத்தமாக இருக்கிறவங்களை கர்த்தர் கிட்டி சேர்ப்பார். 17ஆம் வசனம், உட்புறத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வாயாக. ட்ரெஸ்ஸு முக்கியம். எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு எந்த கலரும் போட்டுக்கிட்டு எப்படியும் இல்லை. அது ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஆராதனைக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஏங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு இராணுவத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, சில நல்ல அலுவலகங்கள் சில நல்ல அலுவலகங்களுக்கு அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. போங்க, ஏதாவது ஒரு பெரிய ஆஃபீஸை போய் பாருங்கள், சில கார்ப்பரேட் கம்பெனியில் உள்ள ஆஃபீஸை போய் பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க எப்படி உடுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. போங்க, நீங்கள் எத்தனை திரும்ப ஏரோப்ளேன் ஏறி அங்கெல்லாம் இருக்க அவங்க உடுத்திருக்கிற உடைகளை பாருங்கள். அந்த பைலட்டு அவங்கெல்லாம் உடுத்திருக்கிற உடைகளை பாருங்கள். அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆறாம் சில ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாதுன்னு இருக்குது. சில விதமான உடுப்புகளை தரிக்கக்கூடாதுன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது, சணல் நூல், அதாவது வியர்வை காணப்படக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்கிறாங்க. அப்படி தலையில் சணல் நூல் குல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணல் சல்லடங்களையும் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆமென், ஸ்தோத்திரம், வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 18ஆவது வசனம், தலைகளில் சணல் குல்லாக்கள் சணல் சல்லடங்களையும் தரிக்கணுமா. வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்று அறையில் கட்டலாகாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தக்க மாதிரி இருக்கணுமா. வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்று. அப்போ என்ன அர்த்தம்? வேர்வை உண்டாக்குனா பாஸ்டர் என்ன செய்யறது பாஸ்டர்? ஏசி இல்லை, நல்ல மே மாதம் வெயிலில் வேர்வை வருது. அவர் சொல்கிற வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றும் அறையில் கட்டலாகாது. என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பிரயாசத்தின் பலன் அல்ல ஆராதனை. பயங்கர சத்தமாக இது பண்ணுறதும் ரொம்ப அலக்கழிக்கிறதும், ஸ்தோத்திரம், உன்னை வருத்திக்கிறதோ உன்னுடைய கடின உழைப்போ அல்ல ஆராதனை. ஆராதனை ஆமென் அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒன்று. நம்ம இந்த சபையின் வளர்ச்சிக்காக உன்னுடைய வியர்வை தேவையில்லை, கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானது. அல்லேலூயா. சொல்லுவாங்க உன்னுடைய வியர்வை தேவைன்னு. நம்முடைய வியர்வை உன் வியர்வை தேவையில்லை. உன் சபை மனுஷனுடைய வியர்வையினால் கட்டப்படுவதல்ல, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டப்படுவது போட்டு. இது 18ஆம் வசனத்தினுடையதான அர்த்தம். 19, அவர்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தின வஸ்திரங்களை கட்டி பரிசுத்த அறைகளை வைத்து விட்டு வேறே வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள கடவர்கள். வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது அப்படின்னா அதுக்குன்னு வஸ்திரம் நினைச்சிருக்காங்க. ஆராதனைக்குன்னு தனி வஸ்திரம். 20ஆம் வசனம் பாருங்கள், தங்கள் தலைகளை சிறையாமலும், மொட்டை போடக்கூடாது, மயிரை நீளமாக வளர்க்கக்கூடாது, தன் தலைமயிரை ஒழுங்காக கத்தரிக்கணும். கண்டமானி கத்தரிச்சுட்டு வரக்கூடாது. சம்மர் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, மஷ்ரூம் கட்டு, ஸ்தோத்திரம், விளங்காத கட்டு, விளங்குற கட்டு, இந்த மாதிரிலாம் வெட்டிட்டு வந்து நிற்கக்கூடாது. தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கிடவு. அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்காரு ஆண்டு. மண்டையில் முடியை பற்றி ஆண்டு வசனம் 20ஆம் வசனம் சொல்லுது. ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுது.
அப்போ 21 ஒருவன் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் குடிக்கலாகாது, சுய புத்தியோடு போகணும், மதுபானம் குடிக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். 22 விதவையோ தள்ளிவிடப்பட்டவளையோ அவள் விவாகம் பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தாலாகிய கன்னிகையிலும் ஒரு மனைவியாக இருந்து அவருடைய திருமண வாழ்வு சுத்தமாக இருக்கணும். 23 பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும், தீட்டானதற்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்க வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து தெரிய கிடந்தது. அவள் இவங்க பிரசங்கமே என்ன பிரசங்கம் இருக்கணும்? இதெல்லாம் சரியானது, இதெல்லாம் தப்பானது, எது தப்பு எது தவறு, எது நீதி எது அநீதி, எது அங்கீகரிக்கப்பட்டதான நடவடிக்கை எது அங்கீகரிக்கப்படாத நடவடிக்கை, எது பரிசுத்தமானது எது பரிசுத்தம் இல்லாத, இது எது சாதாரணமானது, எது தீட்டானது, இதெல்லாம் சுற்று அகற்றப்பட வேண்டிய தீட்டு எது, ஸ்தோத்திரம் இந்த அளவு இதெல்லாம் தீட்டு அல்ல அப்படிங்கிறது எது, இது பரிசுத்தம் அல்ல அது தீட்டும் அல்ல, கவனமாக இருங்க. 24 வழக்கு இருந்தால் நியாயந்தீர்க்க ஆயத்தமாக இருந்து நியாயங்களின்படி அதை தீர்க்கணும், நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையும் கைக்கொள்ளணும். பரிசுத்த நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா. 2வது எல்லா வீட்டுக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது. ஃபங்க்ஷன் போகிறது கூட, ஒரு செத்து போன இளவுக்கு போகிறது கூட சொந்த தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தி சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி இவர்களுடையதான சவத்தினால்தான் தீட்டுப்படலாமே தவிர வேறு செத்த விடத்துக்கு போய் தீட்டுப்படக்கூடாதான். அதனால் இளவு வீட்டுக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் இளவு வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஜாக்கிரதையாக இருங்க, தீட்டுப்படக்கூடாது. கை கால் கழுவுற தப்பு ஒன்றும் கிடையாது, சுத்திகரிக்கப்படணும். 27 பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாளிலே அவன் முதல்ல தனக்காக பாவ நிவாரணம். எப்போ தேவசமத்தில் வந்தாலும் ஒரு பாவ உணர்வு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தான் சபை வரணும். நம்முடைய இயேசுவின் இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்கள் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், இந்த காலவெளியில் எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அப்புறம் சொல்கிறாரு அவருடைய சுதந்திரம் என்னது, அவன் சொத்து, நானே அவருடைய சுதந்திரம், நானே அவருடைய காணியாட்சி. அப்போ அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு சாப்பாடு என்னது, அவங்களுக்கு போஜன பலி அரிசி காணிக்க பாவ நிவாரண பலியாக வர்றது குற்ற நிவாரண பலியாக வருது, அதை அவங்க சாப்பிடலாம். பொருத்தனை பண்ணி கொடுக்குற காணிக்கைகளை அவங்க சொந்தமாக எடுத்துக்கல, அது அவங்களுடைய தேவைக்காக. சகலவிதமான முதற்கனிகள் மக்கள்லாம் கொண்டு வருதான கனி முதல் பலன் அந்த காணிக்கைகள் எல்லாம் அந்த பொருட்கள்லாம் யாருக்கு, ஆசாரியனுக்கு தான். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பங்கை ஆசாரணி கொடுக்க கிடவும். நீங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம வீட்டில் இருக்கிற முதல் பலனை ஆசாரணி கொடுக்க கிடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது ஆசாரியனை நினைத்து அவனுக்கும் ஒரு பங்கு கொடுங்கிறார். ஸ்தோத்திரம். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆசாரியனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறது குறித்து அக்கறை கொள்ளுங்கள். அப்புறம் அவனுக்கு ஒரு கட்டளை, பறவைகளையும் மிருகங்களையும் தானா செத்தது பீருண்டது ஒன்றும் ஆசாரி புசிக்கக்கூடாது. அப்போ அவங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. சாப்பாட்டுலேயும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, குடிக்கிறதுலையும் எல்லாத்தையும் குடிக்கலாங்கிறது கிடையாது. அதுலேயும் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுக்கும் அவனுக்கு அதில் கட்டுப்பாடுகள் இருக்குது. ட்ரெஸ்ஸில் கட்டுப்பாடு இருக்குது, தலைமுடி வைத்திருக்கிறதுல அவனுக்கு கட்டுப்பாடு இருக்குது. ஸ்தோத்திரம். அவன் மற்றவங்களோட பழகிற விஷயத்துலையும் ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு இருக்குது. அவன் எங்கே போகிறது, ஃபங்க்ஷன்ஸில் போகிறதும் வர்றதும் அதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது. அவன் கலந்து கொள்கிற விதங்களிலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எல்லைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். திரும்ப ஒன்று ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். 30வது வசனத்தில் சகலவித முதற்கனி முதல் பலன் காணிக்கை சேர்த்த எல்லா பொருட்களும் ஆசாரனாக இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் முதல் பலனை ஆசாரியனை கொடுக்க கடவுள். கர்த்தர் ஆசாரியனை பிழைப்புண்டாக்குவதற்கு கர்த்தர் ஒரு 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 திட்டம் வைத்திருக்கிறார். அதுதான் முதல் பலன் காணிக்கை. அதை கொடுங்க நீங்கள். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு
சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வசனத்தின்படி நம்ம இதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர். இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு. இது நாம் நேரத்தை கருதி இந்த கற்றதும் பெற்றதுங்கிறத சில நிமிடங்களை சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும், இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும், நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதுமான விஷயங்கள் ஏராளம் இந்த வேத பகுதியில் புதைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. திரும்ப வாசியுங்கள், கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். God bless you. எசேக்கியேல் 44வது அதிகாரம். 44வது அதிகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே விருத்த சேதனம் இல்லாதவர்களை அழைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவர்களை என்ன செய்கிறாங்க? பலி செலுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் அந்த காவலை காக்கவில்லை என்று லேவியர்களை பார்த்து கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க? லேவியர்கள் என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போவதற்கு காரணமாகவும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆகையினால அவர்கள் என்ன செய்வாங்க? ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களுடையதான அக்கிரமங்களை சுமப்பார்கள், தங்களுடையதான லட்சியையும் தங்களுடையதான அருவருப்புகளையும் அவங்க சுமப்பாங்க. அப்படின்னா அவங்க அதற்குரிய தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், பார்க்குறோம். ஆனால் இந்த ஆசாரியர்களும் இந்த லேவியர்களும் தான் என்னுடைய வேலையை பணிவிடைக்காரராக இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது அவங்க என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? கண்டவைகள்னால தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான விஷயத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்யணுமா? வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு லேவியர்களுக்கு தங்களுடைய முதற் பலன்களை என்ன செய்யணுமா? செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் செய்ய வேண்டிய ரகசியமான ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னென்னா, தேவனுக்கு செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்துவோம். நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, கிருபை இருக்கும் நான் நல்ல பிதாவே, நாங்கள் கர்த்தாவுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாங்கள் கர்த்தா ஜாக்கிரதையோடுகளாக இருக்க உதவி செய்யுங்க. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும் ஆண்டவர், நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பா ஆமீன். சரியான நபர்களை கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற, நீர் அபிஷேகம் பண்ண நபர்களை கர்த்தாவே ஊழியத்திற்கு ஏற்படுத்த ஆமீன் அப்பா கிருபை தாரும். ஆமேனப்பா, எங்களுக்கு இஷ்டமானவர்களை ஏற்படுத்தி அவர்கள் கர்த்தாவே அப்பா அந்த அருவருப்புகளையும் விருத்த சேதனம் இல்லாத காரியங்களையும் செய்து அப்பா உம்முடைய சமூகத்தில் தீட்டுப்படுத்தாத படிக்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தாவே நாங்கள் காணப்பட அவர்களுக்கு போதிக்கத்தக்கதான அறிவை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.